ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. சிம்ம ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத அசுர வளர்ச்சி நடக்கப் போகிறது. ஆனால் ஒரு சிங்கம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அது கவனக்குறைவாக இருந்தால் ஆபத்துகள் நேரலாம். அதை போலவே நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் உள்ளன. அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசியின் பலமும் இயல்பும். நீங்கள் ஒரு சிங்கம். சிம்ம ராசிக்கு அதிபதியானவர் சூரிய பகவான். இந்த ராசியின் சின்னமே கம்பீரமான சிங்கம். நீங்கள் இயல்பாகவே தலைமை பண்புகள் கொண்டவர்கள். எந்த ஒரு கூட்டத்திலும் நீங்கள்தான் தலைவராக இருப்பீர்கள். உங்கள் ராசியின் குணாதிசயங்கள் ஒரு சிங்கம் போலதான் இருக்கும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை. எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொள்வீர்கள். சவால்களை கண்டு நீங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டீர்கள். தலைமை பண்பு. நீங்கள் பிறக்கும் போதே ஒரு தலைவராக பிறந்தவர்கள். முடிவெடுப்பதிலும் மற்றவர்களை வழி நடத்துவதிலும் நீங்கள் வல்லவர்கள். மகிழ்ச்சியான மற்றும் பெருந்தன்மையான குணம். நீங்கள் பிறரை எளிதில் மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். கடின உழைப்பு. நீங்கள் சோம்பேறியாக இருக்க விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய உழைப்பின் மூலம் மட்டுமே முன்னேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். சிம்ம ராசிக்கு தற்போதைய கிரக பயிற்சிகள். ஒரு பொன்னான காலம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் கிரக பயிற்சிகள் சாதகமாக உள்ளன. குரு பயிற்சி. குரு பகவான் இப்போது ரிஷப ராசியில் இருக்கிறார். இது உங்கள் ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம். இது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரும் குரு பயிற்சி. நீங்கள் நினைத்ததை விட அதிக உயரத்தை அடைவீர்கள். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு என அனைத்தும் தேடி வரும். சனி பெயர்ச்சி. சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் அமர்ந்துள்ளார். 7வது வீடு என்பது திருமணம், கூட்டாளிகள், தொழில் போன்றவற்றை குறிக்கும் இடம். இந்த சனி பெயர்ச்சி காரணமாக உங்கள் திருமண வாழ்வில் சில பொறுப்புகள் கூடும். தொழில் கூட்டாளிகளுடன் சில சவால்கள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் இது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு உங்கள் ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானத்திலும் கேது 3வது வீடான வீரியஸ்தானத்திலும் உள்ளார். இந்த ராகுவின் நிலை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஆன்மீக பயணம், வெளிநாட்டு பயணங்கள் என அனைத்தும் கைகூடும். மொத்தத்தில் இந்த கிரக பயிற்சிகள் சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும். குருவின் பார்வையால் நீங்கள் ஒரு சிங்கம் போல கர்ஜித்து வெற்றி பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அசுர வளர்ச்சி மாதமாக அமையும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். பணவரவு கொட்டும். இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு அபரிமிதமாக உயரும். நீங்கள் எதிர்பார்த்திராத வழிகளில் பணம் வந்து சேரும். கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். உங்களின் சேமிப்பு உயரும். வேலையிலும் புதிய உச்சம். வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். நீங்கள் நினைத்த சம்பளம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். காதல் மற்றும் திருமணம். காதல் உறவுகளில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் இனிமையாக இருக்கும். உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். இருவரும் இன்னும் நெருக்கமாவீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வரன் தேடுதல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வரன் தேடும் போது நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. கல்வி மற்றும் ஆரோக்கியம். கல்வித்துறையில் உள்ள மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். குழந்தை பாக்கியம். நம்பிக்கையுடன் சில பரிகாரங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி நேயர்களை கவலை வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் சில வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்வதன் மூலம் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும். புனித தலங்கள். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் என்பதால் சூரியன் மற்றும் சூரியனின் அம்சமான முருகப்பெருமான், சிவபெருமான் ஆகியோரை வழிபடுவது மிகவும் சிறந்தது. திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில். இத்தலம் பித்ருதோஷ நிவர்த்திக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனையும் இறைவியையும் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். முருகப்பெருமானை வழிபடுவதும் குழந்தை பாக்கியத்திற்கு மிகவும் நல்லது. திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வந்தால் உங்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். பரிகாரங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் புதன்கிழமை தோறும் பச்சை பயிறு தானம் செய்வது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லது. தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடல் நலத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் மிகவும் நல்லது.
பித்ருதோஷம் மற்றும் குலதெய்வ வழிபாடு. உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் சிம்மராசி நண்பர்களே, உங்களுக்கு பித்ருதோஷம் இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது முழுமையாக வெற்றி பெறாது. பணம் வரும், ஆனால் நிலைக்காது. எனவே உங்கள் முன்னோர்களை வழிபடுவது மிகவும் அவசியம். பரிகார ஸ்தலங்கள்: ராமேஸ்வரம், காசி அல்லது திருப்போணம் போன்ற பித்ருதோஷ நிவர்த்தி தலங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் சிறந்தது. குலதெய்வ வழிபாடு: இந்த வருடம் முடிவதற்குள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் செல்வம் கொட்டும். எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கும். எச்சரிக்கை: நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்க இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆபத்துகள் வந்து சேர வாய்ப்புள்ளது. அதுவும் செப்டம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு தவறான முடிவு உங்கள் குடும்பத்தில் சிக்கல்களையும் தொழில் ரீதியான பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தும். நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் தரை தட்டிய கப்பல் போல ஆகிவிடும். உங்கள் வாழ்வில் எதிர்பாராத விபத்துகள், அசம்பாவிதங்கள் ஏற்படலாம். நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் மீண்டும் வர முடியாத அளவுக்கு பெரிய ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலும் சில சவால்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று தேவையற்ற வாக்குவாதங்கள், மன அழுத்தம் மற்றும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலும் சில சவால்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று தேவையற்ற வாக்குவாதங்கள், மன அழுத்தம் மற்றும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். இந்த தடைகளை தாண்ட நீங்கள் உடனே சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். ஆடை கலர்: நல்ல காரியங்களை தொடங்கும் போது சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். நவரத்ன கல் மோதிரம்: சிம்ம ராசிக்கு உரிய நவரத்ன கல் மாணிக்கமாகும். இந்த மாணிக்க கல் மோதிரம் உங்கள் வாழ்வில் வரும் தடைகளை தவிடுபொடியாக்கும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். சூரிய வழிபாடு: தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை வணங்கி ஓம் சூர்யாய நமக என்று 108 முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது. பெருமாள் மற்றும் விநாயகர் வழிபாடு: வியாழக்கிழமைகளில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் விநாயகரை வணங்குவதும் உங்கள் காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி நல்ல பலன்களை அளிக்கும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் உடல்நலில் சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புள்ளது. குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் உங்கள் இதயம், முதுகுத்தண்டு மற்றும் கண் பகுதிகளில் எதிர்பாராத வலி அல்லது அசௌகரியங்களை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒருவேளை நீங்கள் இதை அலட்சியம் செய்தால் அது பின்னாளில் பெரிய நோயாக மாற வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதம் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள், உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஏதேனும் சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்பட்டால் கூட உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். இனிவரும் மாதங்களில் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் சிம்ம ராசிக்கு மட்டுமல்ல, இனிவரும் மாதங்களில் சில ராசிக்காரர்களுக்கும் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. துலாம் ராசி: இனிவரும் மாதங்கள் துலாம் ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு அபரிமிதமாக உயரும். விருச்சிக ராசி: விருச்சிக ராசியினருக்கு புதிய வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும். மீன ராசி: இந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை சிறப்பாக இருப்பதால் இனிவரும் மாதங்களில் திருமண வாழ்க்கை, தொழில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ எனது வாழ்த்துக்கள். இந்த பதிவில் கூறியுள்ள எச்சரிக்கைகளையும் பரிகாரங்களையும் மறக்காமல் கடைபிடியுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ராசிக்கார நண்பர்களும் உங்கள் ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் சார்ந்த சேனலை லைக் பண்ணுங்க, நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.